முத்துநகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. மா இப்படி டைனிங் டேபிள்ல வந்து உட்கார சொல்லிட்டு வெறிக்கி பார்க்க சொன்னாங்களா? சட்டு புட்டு பரிமாறுங்க. ஏன் உனக்கு கை காலு எல்லாம் நல்லா தானே இருக்கு? போட்டு சாப்பிட வேண்டியதானே? இல்ல விளங்காம ஏதாவது இருக்கா என்ன? மாமா என்ன பேசிக்கிறீங்க? நான் என்னம்மா பேசுனேன்? இல்லாததவா சொன்னேன்? அப்படியே உன் நாத்துனாருக்கு எல்லாமே இப்படி கிளுகிளுன்னு இருக்கு. என் கை காலம் நல்லா தானே இருக்கு, போட்டு சாப்பிட வேண்டியதானே? சாப்பாடு ஆக்க மாட்டாங்களாமா, மத்தவங்க வேலை ஏகுறதாமா. ஏன் சாப்பாடு கூட போட்டு சாப்பிட கை என்ன நடுங்கிக்கிட்டா இருக்கு? அன்பே சொல்லுங்க உடன்பிறப்பு. வாய் ரொம்ப ஓவரா இருக்கே. ஒட்ட வெட்டி விட்டுருவேன், ஓகேவா? மாமா மாமா ஏன் மாமா நீங்க வெளியே போனதுல நானே கேட்டுக்கிறேனா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னன்னு சொன்னா குறைஞ்சிருவீங்க என்ன? இப்ப என்ன அவசரம்? ஆக்க போட்டு ஆற பொறுக்கிறதே கிடையாது என்ன? அது உனக்கு எப்ப தெரியுமோ அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் அமைதியா இரு, ஓகேவா? இப்படியே சொல்லிக்கிட்டே தெரியுங்க. கண்டுபிடிக்கிறேன் எப்படின்னு. ஏன் அன்பு தம்பி சொல்ல வேண்டியதானே? அதான் ஆசைப்பட்டு கேக்குதுல. டேய் எதடா மறைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அவங்களுக்குள்ள 1008 பர்சனல் இருக்கும், அதெல்லாம் போய் சில்லித்தரமா தலையிட்டு இருக்க. வெக்கமா இல்ல? நீ உன் வாய மூடு, ஓவரா பண்ணாத. திங்க தானே வந்த, அந்த வேலையை சிறப்பா செஞ்சுட்டு எந்திரிச்சு போ. அப்படியே அவ பொண்ணு மாதிரியே. இளங்கோமா சொல்லு ஸ்ரீ. நேத்து ஏதோ ஜன்னி வந்துருச்சாமா? உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? என் பிள்ளைக்கு அப்படி சீக்கிரமெல்லாம் ஜன்னிலாம் வராதே. ஜன்னி வர அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கணும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதுக்குள்ள காட்டுத்தீ மாதிரி பழைய விட்டுட்டாங்களா? எங்க அந்த அம்மா? அம்மா அம்மா எப்படிமா அப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன விஷயத்த கூட மறைச்சு வச்சுக்க தெரியாதா? எனக்கு உடம்பு சரியில்லாத ஸ்ரீ கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. டேய் அவளும் உனக்கு அம்மா தானே, அப்ப அவகிட்ட மறைக்காம இருக்க சொல்றியா? எதுக்கு உனக்கு காய்ச்சல் வந்துச்சு இன்ன வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல? அது எனக்கே தெரியல எதுக்கு எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு. நான் பண்ணாத ஆட்டமா அவகிட்ட. ஆனா ஒரே ஒரு கிஸ் தான் பண்ணா, அப்படியே ஆளு விழுந்துட்டேன். இனி என்னென்னலாம் பண்ணுவாளோ. அச்சாச்சுல சாப்பிடுங்க. அக்கா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தோசை சுட்டிங்கன்னா கார சட்னி வைங்கன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? கார சட்னியே இல்ல. ஏன் மேடத்துக்கு கார சட்னி இருந்தாதான் தோசை இறங்குமோ? என்னடா இறங்காதாக்கும்? குச்சி வச்சு குத்தி விடுற பத்துக்க ஆளு மண்டைய தின்னுட்டு எந்திரிச்சு போற வேலை இருப்ப. இப்பதான் கார சட்னி இல்ல, அந்த சட்னி இந்த சட்னி. பிஞ்சு போன 2 தோசை திங்கிறதுக்கு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? டேய் எனக்கு இந்த சாப்பாடு விஷயத்துல நிறைய காம்ப்ளிமெண்ட் இருக்குடா, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. அடியே ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன? இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறீ. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவ மறந்துட்டா, எப்ப பார்த்தாலும் அப்படியே தான் மறந்துட்டு இருக்காளா? சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரி. அம்மா என்னால கார சட்னி இல்லாம சாப்பிடவே முடியாதுமா. ஓஹோ உங்களுக்கு கார சட்னி இல்லாம சாப்பாடு இறங்காதா? சரி நீ சாப்பிடவே வேணும். இப்ப நீ எல்லாம் சாப்பிடலன்னு யாரும் உட்காந்து எழுதிட்டு இருக்கா? கொண்டா, எனக்கு பசிக்குது. உனக்கு 2 தோசை வச்சிருக்க, நான் சேர்த்து சாப்பிட்டு போவேன். கொண்டா. சரி இங்க இம்புட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கே, இந்த இசைன்னு ஒருத்தி இருந்தானே அவன் எங்க இருக்கா? இதோ வந்துட்டே. அரசனே அடிமையே கிழக்கனே அரக்கனே சமைக்காதே அரசியே அடிமையே அழகியே அரக்கியே. என்ன இளங்கோ மாமா அப்படி பாக்குறீங்க? மாமாவா? ஐயோ என்ன பொசுக்குன்னு மாமாங்கிறா. ஐயோ இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போறாளோ? ஸோ நேத்து அங்க யாரும் இல்லை, நானும் அவளும் மட்டும்தான் இருந்தோம். இங்க எல்லாரும்ல இருக்காங்க. மறுபடியும் ஒன்று கொடுத்துருவாளோ? என்ன இசை ஆள காணோம்னு தான் சொன்னேன், ஓடி வந்து இளங்கோ மாமான்னு கூப்பிடுற. சரியில்லையே, நீ இவனை இப்பலாம் கூப்பிட மாட்டியே, என்னவா? அது ஒண்ணும் இல்லத்த. எப்படி எனக்கு கலை மாமா ஐ மீன் அன்பு மாமா மாமாவோ அதே மாதிரி இளங்கோவும் எனக்கு மாமா தானே. ஸோ இனிமே இளங்கோ மாமா தான். என்ன மாமா நல்லா இருக்கா?
ஓஹோ இளங்கோ கதை அப்படி போயிட்டு இருக்கா? ஸ்ரீ லூஸ் மாதிரி பேசாத, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய் என்ன நீ எப்போதுமே இளங்கோ தானே கூப்பிடுவ, அப்படியே கூப்பிடு. என்ன புதுசா மாமான்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஏன் மாமா அப்படி கோவப்படுறீங்க? நல்லாவா இருக்கு? எப்போதுமே இளங்கோ மாமான சிரிச்சிட்டு தானே இருக்கணும். ஸோ சிரிங்க மாமா. என்ன இவ ஒரு மாதிரி பேசுறாளே, இவ பேசுறதே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு. ஏன் இப்படிலாம் பேசுறா? இவளுக்கு என்னாச்சு? ஒருவேளை பேய் ஏதாவது பிடிச்சிருக்குமா, இல்ல காட்டேரி ஏதாவது அடிச்சிருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. எப்போதுமே நாம தானே இதை அவகிட்ட வழக்கமா செய்வோம். என்ன இவ பண்ணிட்டு இருக்கா? என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே புரியல. இளங்கோ பாத்தியா, அம்மா கிட்ட கூட சொல்லாம கரெக்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீ நீ வேற இரு ஸ்ரீ, இங்க வேறுக்கனே இங்க கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, நீ வேற அதுல மண்ணே ஊத்திட்டு இருக்க. ஏய் சாப்பிட தானே கூப்பிட்டாங்க, வந்து சாப்பிடுற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டு. சாப்பிட தான் வந்தேன், ஆனா நான் அங்கதான் உட்காருவேன். ஐயோ செத்தாரு கொழுந்துனாரு. என்ன நடந்துக்கிட்டுன்னு பாத்தியலா மாமா? அது எனக்கு நேத்தே தெரியும். என்னடா சரி. எரும மாடு தள்ளி தொலை, சாப்பிட வந்துட்டு இப்படி நின்று மறைச்சுக்கிட்டு இருக்கா. நீலாம் எதுக்கு சாப்பிடுற? நீலாம் சாப்பிட ஏதாவது அழுதாங்களா? எந்திரிச்சு போ, தள்ளு. நான் என் மாமா பக்கத்துல உட்காரணும். என்னமோ ஒண்ணும் சரியில்லடி. ஆமா, அவ எதுக்கு சரியில்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது போல, அந்த அளவுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. தள்ளுமா, இப்பதான் மறைச்சுக்கிட்டு தள்ளுகிட்டே உட்காரணும்ல. எரும மாடு புள்ளையா பாறாங்களான்னு தெரியல, எப்படி இடிச்சுட்டு வந்து உட்கார்றா பாரு. இசை என்னாச்சு? ஒரே குதூகலமா இருக்கியே. அது ஒண்ணுமில்லத்த, எல்லாம் ஒரு சோழியாத்தே. அந்த சோழி எங்களுக்கு விளங்கணும்னே நாங்க சொல்றோம். அப்புறம் தெரியும் அவங்க எதுக்கு குதூகலமா இருந்தாங்க. ஏய் என்னடி? என்ன? ஓய் என்ன? ஏன் மறுபடியும் லிப்லாக்? அந்த பயம் இருக்கணும். சரிம்மா, நீ அன்புக்கு எடுத்து வை, நான் இவங்க எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கிறேன். மா கார சட்னிமா. கார சட்னி வேணும்னா நீ சாப்பிட வேணாம், கொண்டா தோசையை. என்னம்மா கார சட்னி கேட்டதுக்கு தோசையை பிடுங்குறீங்க? சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றேன். நாளைக்கு தான் கார சட்னி வைக்கல, நாளை சாப்பிடவே மாட்டேன். ஏய் என்னையவே இப்படி பார்த்துட்டு இருக்க? அதான் சாப்பாடு வச்சுட்டாங்கல்ல, சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போ. ஆமா வச்சிட்டாங்க, ஆனா நான் சாப்பிட ஒன்றும் இங்க வரல. நான் சரி வேணாம், எல்லாரும் உட்காந்துருக்காங்க, லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான் உனக்கு என்ன. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வாயை மூடிட்டு தோசை பிச்சு வாயில போட்டு கிளம்பு. காதல் விழல, தோசை பிச்சு வாயில போட்டுட்டு கிளம்பணுமா? ஓ நான் அதுக்கு தான் இங்கே வந்து நினைச்சியோ? அதுதான் இல்லை. சரி ஓகே, சாப்பிடு சாப்பிடு. என்னமோ பண்ணு தாயே, என்ன எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். சாப்பிட்றியா? அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்று சாப்பிட விட்டுருவனா? ஏய் ஏய் என்ன? இப்போ கால் எடுக்கல, அவ்வளோதான் பார்த்துக்கோ. காலை வச்சு சொல்லிட்டு இருக்கியா? கால் எடுறி. என்னது நான் காலை வச்சு சுரண்டுறேனா? வாயை உடச்சிருவேன். என்ன மூடிட்டு தின்னுட்டு எந்திரிச்சு போ. காலை சுரண்டுறாங்களாமா, அப்படி மனசுக்குள்ள நினப்பு. மாவனே என்னென்னலாம் பண்ணுன இப்ப பாரு. மாமா கொடுங்கனார் மூஞ்சி பாருங்களே, என்னோட ஒரு மாதிரி உட்காந்துக்கிற கருப்பியா இறந்த மாதிரி. அது ஒன்றும் இல்லை, இசை உட்காந்துருக்கால, அவன் அப்படிதான் உட்காந்துருப்பான். என் மூஞ்சில ஏதாவது தெரியுதா? சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு. பாரு, மரியாதை கால் எடுத்துட்டு போயிரு, சாப்பிட விடாம நீ டென்ஷன் படுத்திட்டு இருக்க, அவ்வளவுதான் உனக்கு. எட்ரி கால முடியாது, அப்படிதான் பண்ணுவேன். இப்ப பாரு. ஏன் என்னாச்சு? கொழுந்தனாரே கொழுந்தனாரே என்னாச்சு? ஏன் கத்துறிய? ஒன்றும் இல்லை நீ, ஒன்றும் இல்லை, லைட்டா காலில் எறும்பு கடிச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஓ நான் எறும்பா? அதுவும் சின்ன சைஸ் எறும்பு இல்லை நீ, கொஞ்சம் பெரிய சைஸ் எறும்பு, குறும்பு கூட ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கு, அதான். ஆமா ஆமா. மவளே என்னையுமே அம்பளுக்குறியா? இன்னைக்கு இளவங்க யாருன்னு பாப்ப. இன்னைக்கு நைட்டு இருக்குடி உனக்கு. ஓகே நான் சாப்பிட்டேன். நீயும் சாப்பிட்டுட்டு வா, வெயிட் பண்ணுறேன். பாய். எப்படி இருந்துச்சு?
இங்க பாரு, என்னை சீன்றன்ற பேர்ல தேவையில்லாம என்னை தூண்டி விட்டுட்டு இருக்க. இதெல்லாம் எதுவும் நல்லதுக்கு இல்லை. அப்புறம் ஏதாவது ஏடாகுடம் ஆகி போச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி ஏட விடமா? கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐடியா வேற இருக்கா என்ன? சரி, அதையும் பார்ப்போம் எப்படி ஏட விடமா நடக்குதுன்னு. வேணாண்டி, சும்மா இருந்துரு. ஏய், சட்னி போட்டு சாப்பிடுங்க. ஏய் அன்பு, சாப்பிடு அன்பு, சீக்கிரமா. என்ன சாப்பிட்டுட்டு இருக்க கிளி கொத்தன மாதிரி? நானும் அதை தான் சொல்கிறேன். உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, ஓகேவா? ஏன்னா உனக்கு தைரியம் இல்லை, அதனால தான் இவ்வளோ திமிரா பேசுகிறேன். ஓகே, வரட்டுமா? முன்கோபுர அழகை உண்டாவணி மூடியதே, உன் ரகசியத்தை மழை துளி அம்பலமாக்கியதே. மழை விழும் பொழுதெல்லாம் என்னை வந்து சேவாயா. காதலை சேர்ப்பதே மழையின் வேலையா? மலர்களில் மழை விழும், வேர்களில் வெயில் விழும், அதிசயம் அறிவாயா. I love you, Shailaja, Shailaja, oh Shailaja. என்னடா முறைக்கிற? முறைச்சாப்ல பயந்துருவனா? இங்க பாரு, இந்த முறைக்கிறது, இந்த பாய் திமுறா பேசுறதுல இங்க வச்சுக்காது. உன் மாமியார் வீடு கிடையாது, என்ன போலீஸ் ஸ்டேஷன். விசாரிச்சா விசாரிக்கிறதுக்கு மட்டுமே பதில் சொல்லணும். வெண்ண மாதிரி பேசிக்கிறீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நீ கதிரை வேற மாதிரி பாப்ப. இப்பவே சொல்லிட்டேன், மறைக்காம என்ன நடந்துச்சோ அதை நீயா சொல்லிட்டுனா விட்டுருவேன். இதுல உனக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன் ஜோலி முடிஞ்சது. இங்க பாரு, மத்த விஷயம்டா பேசாம இருப்பேன். இது ஒரு பொண்ணோட விஷயம், அதுக்குத்தே ரொம்ப நேரமா யோசிக்கிறேன். என்ன சொல்லு, யார் ஆசிட் அடிச்சா சொல்லு. யோ, எனக்கு தான் தெரியாம சொல்லிருக்கேன்ல, எத்தனை மாதிரி சொல்லுவாங்க? எனக்கு தெரியாது. என் தலைய சூடாக்காத. என்ன தெரியாது தெரியாதுன்னு சொல்லதான் எனக்கு அப்படி மண்டை கேறுது. வர்ற பார்த்துட்டு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன மரியாதை உண்மை சொல்லு, யாரு ஆசிட் அடிச்சா, எதுக்காக அடிச்சிய? நான் அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வர வேணான்னு தான் அமைதியா இருக்கேன். என்ன, ஏன்னா அது ஒரு பொண்ணு. மரியாதை உண்மையை சொல்லிட்டேன்னா பேசாம விட்டுருவேன். இல்லன்னு வச்சுக்க, நீ அம்பிடுத்தேன். என்ன எத்தனை கேஸ் உன் மேல போட முடியுமோ அத்தனை எஃப்ஐஆர் உன் மேல போட்டு என் அப்பா யாருன்னு தெரியுமா? சும்மா உங்க வீட்டுல பேசிக்கிறீங்க. நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி சொல்லிக்கிறேன்ல, எனக்குலாம் தெரியாது. இங்கெல்லாம் இப்படி நீங்க கூட்டிட்டு வந்து விசாரிக்க என் அப்பனுக்கு தெரிஞ்சு உங்க வேலையெல்லாம் மொத்தமா வாங்கி விட்டுருவியா? என்ன எவனும் வேலை பார்க்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காது ஊருக்குள்ள. என்ன உங்க அப்பா பெரியவனா? எவனா இருந்தாலும் வர சொல்லு. என்ன எவனு இந்த கதிர்கிட்ட எதுவும் செய்ய முடியாது. என்ன நீங்களாம் தப்பு பண்ணுவீங்க, உங்களை தட்டி கேட்டா உங்க அப்பா வந்து எங்க வேலையை எது பண்ணுவானோ? உங்க அப்பா பெரிய சண்டியர், எங்க வர சொல்லு. உங்க அப்பனா வந்து இங்க பேச சொல்லு. இங்க பாரு, உன் அப்ப எம்பிட்டு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா அவனும் குற்றவாளிதே. என்ன அவனுக்கு அந்த இடத்துல எந்த இடத்துலயும் மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது. என்ன எப்போதுமே பெரிய சண்டையாட்டம் இங்கே உட்காந்துட்டு இருப்பியா? எங்க போறே தெரியலையே, அதிசயமா இருக்கு. என்னவா இருக்கும்? ஆளவே காணா. இப்ப யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இல்லையே, யார்கிட்ட கேக்குறது? யாராவது இருக்கீங்களா சார்? அட வாங்க மேம், வாங்க வாங்க. அண்ணே, மேடம்னு சொல்லாதீங்கனே. நான் உங்களை விட வயசுல எம்படி சின்ன பிள்ளை, என்னை பத்தி மேடம் சொல்லிக்கிருக்கிய. அதனால அந்த ஆளுக்கு பொண்டாட்டினா மேடம்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, எங்க இந்த ஆளுக்கானா சாப்பாடு கொடுத்து போலான்ட்டு வந்தேன். அடேங்கப்பா, புருஷனுக்கு சூப்பரான மரியாதை கொடுக்குறீங்க. அது அது நான் அவரை அப்படித்தான் கூப்பிடுவேனா? அதே இப்ப அவர் எங்க இருக்காரு? சாப்பாடு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். எனக்கு சோலி இருக்கு, சீக்கிரமா கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போவேன். அதுக்குதான். அப்படியா? இந்த உள்ள என்கொயரி ரூம்குள்ள இருக்கிறாரு. ஒரு கேஸ் வந்துருச்சு, அந்த கேஸ் விசாரிக்கிறேன் அவர் மண்டையை போட்டு உடச்சுக்குவார் போல. அவன் போட்டு பாடாப்படுத்துறியான். வசதியான வீட்டாள் பையன், என்ன பண்றேனே தெரியல. அதே உள்ள கேஸ் விசாரணை போய்க்கு இருக்கு. இப்ப வரைக்கும் சாப்பிடுற மூடெல்லாம் இருக்க மாட்டாரு, சரியான மண்டை காய்ச்சலா இருக்காரு. என்னன்னு சொல்றீங்க? எப்பவுமே அந்த அவர்தே மண்டை காய்ச்சல் கொடுப்பாங்க. நீங்க என்ன இப்படி சொல்லிக்கிறீங்க? சரி, என்னவா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவையான விஷயம். சோறு கொடுத்துட சொன்னாங்க, அதுக்குதான் வந்தேன். சரி, நீங்க வச்சுட்டு போறேன். சாப்பிட சொல்றீங்களா? இங்க பாருமா, உன்னை என் மக மாதிரி நான் நினைக்கிறேன். உனக்கு அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் மாமாதையும் கொண்டதான் ஊருக்குள்ள பேச்சு. என்ன இருந்தாலும் சொல்லிக்கிறேன், நான் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா வேலை பார்க்குறேன். என்ன 8 வருஷமா நிறைய இன்ஸ்பெக்டர் வருவாங்க போவாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா என் மனசை கவர்ந்த ஒரு ஆள்னா உன் வீட்டுக்காரர் தாம்மா. உண்மையாவே சொல்றேன்.
அதாவது முன்னெல்லாம் இருக்கிறவங்க வந்து மரியாதை கொடுக்கணும், நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும், உள்ள வந்தோன்னா சல்யூட் அடிக்கணும். சல்யூட் அடிக்கிறது தான் ஓகே, அதெல்லாம் சரி தானே, இல்லைன்னு சொல்லலை. நீ அப்படி இருக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும், யார் எந்த இடத்துல வைக்கணுமோ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் சக மனுஷனுக்கு ஏத்தாப்புல மனுஷத்தன்மையா நடந்துகிட்ட ஒரு மனுஷனா உன் புருஷன் மட்டும்தாம்மா. ஆனா இப்படிப்பட்டவர் பொண்டாட்டி அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எதுக்காக அவர் ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுல இருந்து பூவரிசி தான். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே தெரிவாரு. ஒன்னு சொல்றேன் தா, இங்க பாரு, ஒண்ணு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் நினைச்சா அது தலைகீழ போய் முடியும். இல்ல தலைகீழ முடிஞ்ச வாழ்க்கையை மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம்னு நினைச்சா அது முடியவே முடியாத காரியம். எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை நம்ம ஏத்துக்கிட்டு வாழத்தே வேணும். ஆனா சொல்றேன், ஓ மனசுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவர் சொன்னார் ஆரம்பத்துல மோதல் ஆரம்பிச்சா அது காதல முடிஞ்சதுன்னு. அவருக்கு காதல முடிஞ்சது, உனக்கு அது முடிஞ்சதான்னு எனக்கு தெரியல. ஆனா கதிர் மாதிரி ஒருத்தர உன்னால யோசிக்க கூட முடியாதுதா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அவர். எனக்கு உதவுறாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் நடந்துக்கிறத வச்சு நான் சொல்லல. இயற்கையாவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். என்ன அந்த குணத்தை உன் புருஷன்கிட்ட நான் பார்த்தேன். இதுக்கு மேல அவர் கூட சேர்ந்து வாழ்றது வாழாம இருக்கிறது உன் விருப்பம் தான். அவரை ஏத்துக்க, அப்படித்தான் சொல்றேன். என்ன சொல்ல வேண்டிய ஒரு கடமை. உன் அப்பா இருந்து சொன்னா ஏத்துக்க மாட்டியா, அதே மாதிரி உன் அப்பா இடத்துல இருந்து சொல்றேன். அவர் புரிஞ்சுக்கிட்டு வாழ பார்த்தா என்ன, சீக்கிரமா நல்லபடியா வாழுங்க. உள்ளதாத்தான் இருக்காரு, சாப்பாடு அங்க கொண்டு போய் வச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போ. சரிங்கண்ணே. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. எவன் ஆசிட் அடிச்சா? எனக்கு என்னமோ நீதான் அடிச்சிருப்பியோன்னு சந்தேகமா இருக்கு. அந்த பொண்ணு அப்படித்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இல்ல நான் தெரியாமத்தான் கேக்குறேன். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைண்டா, ஒரு பொண்ணுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது அப்படின்னா என்ன வெண்ணைக்கு அவளை போய் டார்ச்சர் பண்றீங்க? டார்ச்சர் பண்றது இல்லாம உங்க ஆசைக்கு அவங்கள ஒத்துக்கலைன்னா அவங்கள நீங்க என்ன பண்ண முடியுமா பண்ணுவீங்க? எல்லாம் மூஞ்சில ஆசைட் அடிப்பீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு எந்த வெண்ணெய் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீரா? பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படி ஈஸியா போச்சு அவங்களுக்குலாம். உங்களோட ஆசைக்கு இல்ல நீங்க லவ் பண்றேன்னு சொன்னா அவங்க ஒத்துக்கலண்டா நீங்க இப்படித்தான் ஆசிட் அடிப்பீங்க. இல்லைன்னா அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி அவங்கள நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள கொன்றுவீங்க. இது ஒரு வெக்கமான விஷயமா இல்ல? யோ, என்னை பத்தி உனக்கு தெரியாது. இங்க பாரு, அப்படித்தான் என்ன, நான் அலாவ மேல ஒரு ஆசிட் அடிக்கல. ஆனா நான் லவ் பண்ணதேமா உண்மைதான். லவ் பண்ணி லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணலைன்னா பசங்க அப்படிதான் செய்வாங்க. அதுக்காக வரே கையில லத்தி வச்சிருக்கேன், போலீஸ் அடி தெரியும்ல, தோலை உரிச்சு போடுறேன் பாத்துக்க. வெண்ணே பொம்பளை பிள்ளைக பேசிக்கிறதா நீங்க அப்படியே ஏறி கட்டி வரீங்க. இங்க பாரு, உனக்கும் தான் சொல்றேன். என்ன நான் இந்த தப்பு பண்ணல. அப்படியே நான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்னால நீங்க எந்த எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா என் அப்பா அரசியல்ல இருக்கிறாரு. என்ன எங்க அப்பா மீறி உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. அப்பா அப்பான்னு சொல்றீங்க. உன் அப்பா எவன்? எங்க வர சொல்லாங்கண்ணா. என்ன அரசியல்ல இருந்து கிழிக்கிறான்னு பாக்குறேன். அரசியல் இருந்துட்டா உன் அப்பா மாரி இவனா? வரே, தப்பு பண்ணா எல்லாருமே குற்றவாளிதான், புரியுதா? அவன் பெரியவன் இவன் பெரியவன் தான் எதுவும் கிடையாது. புரியுதா? நீ போய் கோர்ட்ல போய் சொல்லு நான் தப்பே செய்யலன்ட்டு. யோ ஆமாயா, நான் தான் ஆசிட் அடிச்சேன். என்ன செய்வ நீ? என்ன பண்ண முடியும் உன்னால? சொல்லு பாப்போம். வரே, என் மேல ஒரு துளி உன் கை ஏதாவது பட்டுச்சுட்டு வச்சுக்க, நீ செத்துருவ. என் அப்பனை விட்டு உன்னை போட்டு தர சொல்லுவேன். இவன் எங்க இருந்து வந்தா? அடிச்சேன்னு வச்சுக்க, பல்லெல்லாம் கழண்டு கீழே விழுந்துரும். யார பார்த்தா கொன்றேன்னு சொல்லி மிரட்டுற? என் புருஷனை பார்த்தா கொல்ற மாதிரி உனக்கு தெரியுதா? எங்க கொல்லுமா போய் புருஷனை கொல்ல. புருஷனா? என்னது இது? நான் காண்டது கனவா இல்ல வேற எதுவுமா? ஓஹோ, அந்த ஆளு பொண்டாட்டியா நீ? ஆமா, கொல்லுவேன். என்ன செய்வ? ஏய் என்ன கொல்லுவியா? எங்க கொல்லு, பக்கத்துல நிக்கிறாரு, கொல்லு. நம்ம அப்பட பத்தி அளந்து விட்டு இருக்க. அப்பன் பெரிய யோகி மானவனா? அப்பட பத்தி எனக்கு தெரியும். என்ன வாயை பொத்திக்கிட்டு ஒரு போலீஸ்காரங்கிட்ட என்ன வாய் திமிரா பேசுற? பொம்பளை பிள்ளை மேல ஆசிட் அடிச்சிருக்க. ஏன் அவ உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னா நீங்க ஆசிட் அடிப்பீங்களா? கேக்குறதுக்கு யாரு இல்லைண்டு மூஞ்சிய பேத்துருவேன். ஏய் என்னடி துள்ளிக்கு இருக்கா? இல்ல என்ன துள்ளுறேங்கிற? கோரே, இந்த மிரட்டல விட்டுலாம் உன் பூசண்டை வச்சுக்க. என்ன ஆமாடி, அப்படித்தான் அடிப்பேன். என்ன செய்வ? அவன் மேல மட்டும் கிடையாது. ஏன் நான் உன்னை கூப்பிட்டு நீ வரனாலும் உன் மேல அடிக்க தட்டி செய்வேன். என்ன சொன்ன? காலில் விழல. அவளை டீ போட்டு கூப்பிட்டு உடனே உன் கைய முறிச்சிருப்பேன். இல்ல என்ன எப்படி 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 நீங்க இவங்களை கூப்பிடுவிய, அவங்க வரலண்டா அவங்க மூஞ்சிலே நீங்க ஆசிட் அடிப்பீங்க. எங்க அடி என் பக்கத்துல நிக்கிறா. அடிடா அடி. என்ன வேற நீ கூப்பிடுவியா? எங்க கூப்பிடு கூப்பிடு. வரே, என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன மூஞ்சிலாம் பேத்துருவேன். ஆளு மூஞ்சியும் பாரு. ஏன் நீங்க செல்வாக்கா இருந்துட்டு என்ன வேணாலும் செய்வீங்களா? வாயை உடைச்சிருவேன்டா நாயே. யோ என்ன பொண்டாட்டி பேச விட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருக்க? வெக்கமா தெரியல? வாயை மூடுறா, வாயை உடைச்சிருவேன். யாரை பார்த்து பொண்டாட்டி பேச விட்டு என் புருஷன் முன்னாடி உட்கார்ந்திருக்கானே? என் புருஷன் பத்தி உனக்கு தெரியுமா? சும்மா வாயை திறந்து பேசிக்கிட்டு நினைச்சுக்க. வாயை
நீ இப்படி வா. என்ன வண்டிக்கு வரணும்? உன்னை பேசிக்கிறியா? பாத்து சும்மா இருப்பேன்னு நினைச்சிக்கிறியா? என் மேலதான் உனக்கு பாசமே இல்லையடி. அது மட்டும் கிடையாது, என்னை பார்த்தாலே உனக்கு கோவம் வரும், என்னை பிடிக்காது. அப்புறம் என்ன வண்டிக்கு அவன்கிட்ட சண்டைக்கு போற? ஆ, ஆ, அது உன்னை திட்டவும் ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. அதனாலதான் இதெல்லாம் பெரிய இதுவாக நினைச்சிருக்காங்க. என்ன உனக்கு சோறு கொண்டு வரதே வந்தேன். உன்னை கொள்ளுவேன் பேசிக்கிறியா? அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதே சரி, சோறு தின்னு நான் கிளம்புறேன். ஓஹோ, எங்க மேல லவ் இல்லாம தான் அவன் என்னை கொல்லுவேன்னு சொன்ன உன்னையும் என் புருஷன் வாயில வந்துச்சா? ஐயோ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சோறப்படி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படித்தேன். இவங்கெல்லாம் பேசிக்கிருக்க பொம்பளை பொம்பளை ஆசிட் அடிச்சிருக்கேன். அவனை பிடிச்சி செயலுக்குள்ள போட வேணாம். சரி, பார்த்து பத்திரமா இரு. நான் வந்து சாயந்தரம் வரேன். வரையா? யோ, யோ, சோழி பார்த்துட்டு விடாமா, நான் வீட்டுக்கு போகணும். ஆள் மண்டையும் பாரு. விடியா? நெசத்துக்குமே போயிலே ஆகணுமா? ஆமாய்யா, போகணும்ல. எப்படியோ வாங்கடவே இருக்க சொல்ற. விடியா? யோ, இடுப்புல இருந்து கையடியா. உனக்கு ஏஞ்சி கேட்கறேன், நீ அங்க மட்டும் கை வைக்காதியா ப்ளீஸ்யா, புரிஞ்சுக்கோ. அப்ப அங்க இருந்து வேற எங்க வேணாலும் வைக்கலாமா? விடியா? அச்சச்சோ, மவனே, என்னவே அரசு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீல. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. அவனே, உனக்கு உள்ளாம விட மாட்டேன். உன் பொண்டாட்டி மேல இம்புட்டு பாசமா உனக்கு. உன் பொண்டாட்டி என்ன செய்யறேன்னு வர்றா. சரி, என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, நான் விடுறேன். அதெல்லாம் முடியாது, சொல்ல முடியாது. சோழி பார்த்து விடு. அப்ப நானும் விட முடியாது. யோ, ஏன் அப்படி படுத்துற? விட்டு தொலையா. என்ன லவ் பண்ணாமலா அவன் சொன்ன உன்னையும் அப்படி கோவம் பொத்துக்கிட்டு வந்து ஓங்கி வர விட்ட? ஐயோ, அப்பலாம் கிடையாதுயா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. விடியா? நல்லா நடிச்சு பழகிட்ட. அவங்கெல்லாம் தாடி வாங்க நடிக்கிட்டே வேணும். என்ன பண்ண சொல்ற? விட்டு தொலை. I love you. உனக்கு வெக்கமா தெரியல? போலீஸ் ஸ்டேஷன்ல கூத்தடிக்கிற இடமா? நீ உன் வாயை பொத்து. சரியா? எங்க இஷ்டம், நாங்க எப்படி வேணாலும் இருப்போம். வாயை பொத்து. அடியே மெட்டி சத்தம் கேட்காமத்தான் தலையே வெடிச்சிருச்சு வெகு நேரம்தான். வரப்பில் உன்ன பார்த்த மறுவேளதா இடுப்பில் நிற்காதையோ ஏன் சேலதா காலையிலும் காட்சி உண்டு சாத்தி கடி கதவத்தான் கத்திலுக்கு கால் வலிச்ச கட்டாந்தர படுக்கதா. உடம்பு முழுக்க இப்போ ஒரு ரயில் ஓடுது மச்சான் வளைச்சு நறுக்க சொல்லி என் வளையில் கிஞ்சது பச்சான். அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கிளப்பு. என்ன குட்டிமா, என்ன பேசுறீ அம்மா கிட்ட? தூக்கம் வரலையா பாப்பாக்கு? சீக்கிரம் தூங்குங்க, அம்மாக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா போய் வேலை பார்க்கணும். அதனால பத்திரமா அம்மா தூங்க வச்சுட்டு போறேன். தூங்குங்க தூங்குங்க. அம்மா தாளாட்டு பாடுவா என் வயிறம். என்ன பாப்பா பேசுற? தூங்குங்க. குட்டிமா, என்ன 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 பண்றீங்க? தூங்கலையே பாப்பா? குட்டிமா, 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 உன்னதானே கூப்பிடுறேன், திரும்பு. குட்டிமா, அம்மா தாளாட்டு பாடுறேன். சீக்கிரமா தூங்குங்க, அம்மாக்கு வேலை இருக்கு. நான் போட்டு உங்களை தூங்க வச்சுட்டு போறேன். அம்மாக்கு துணி நான் துவைக்கணும். தாமரை. ஆரிராரிரோ, ஆரிராரிரோ. குட்டிமா, சாரிடி. யாருக்கு சாரிடா வேணாம். குட்டிமா தூங்குங்கம்மா. கையை விடுங்க, பாப்பா தூங்கணும். ரொம்ப பண்ணாதடி. என்ன, அதான் வந்து மன்னிப்பு கேட்கறேன்ல, இப்படி கோச்சுக்கிட்டே இருந்தாப்ல. நீங்க பண்ண தப்பு சரியாயிருமாக்கும். சோடி பார்த்துட்டு போயிருங்க. அப்படித்தான் பார்த்துக்கோங்க, ஏதாவது சொல்லிடுவேன். குட்டிமா, தேவையில்ல, கையெடுத்துட்டு அங்கிட்டு போங்க. கோவத்துல தானடி அடிச்சேன். நான் எப்பயுமே வேணும்டே உன்னை அடிச்ச மாதிரியே பண்ணிக்கிருக்க. என்னால பேசாம இருக்கவே முடியலடி. உன்ட்டு வம்புக்கு கம்மியால இருக்கவே முடியல. குட்டிமா, குட்டிமா, சாரி குட்டிமா, என் செல்லம் இல்ல. பாரு குட்டிமா, தங்க பிள்ளையில எனக்கு தெரியாதுடி நீ தலை குளிச்சிருக்கேன்டு. அம்மா சொல்லி தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அடிச்சிருக்கவே மாட்டேன். மன்னிச்சுக்கடி. ரெண்டாவது, நீ பால் கட்டிக்கிட்டு தான் அழுகுறேன்ட்டு எனக்கு தெரியாது. அதுவும் அம்மா சொல்லி தான் தெரியும். மன்னிச்சுக்கடி. ஏன் மாமா, எல்லாமே உங்க அம்மா சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா?
அப்புறம் எப்படி மாமா எங்க இடத்துல தாலி கட்டி இப்படி ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். சரி விடுங்க, குழந்தை பெற்றுக்கிறது என்னமோ நான் தான் என்ன, ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் தானே. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட உங்களால் கணிக்க முடியாதுல்ல. எல்லாத்தையும் ஆத்தையில கேட்டுவே தெரிஞ்சுக்கிறேன். நான் எதுக்கு அழுகிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை மாமா, வெறுப்பு வந்துருச்சு. அதனாலவே இப்படி செய்யறிய. சுத்தமாக என் மேலே பாசமே கிடையாது. ஆமாடி, பாசம் இல்ல, பாசம் இல்லாம தான் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. பைத்திய மாதிரி பேசியிருக்காது, ஓகி அரைஞ்சன் வையே. அடிங்க, அது ஒன்றுதே இப்போ குறைச்சல் இல்லாமல் இருக்கு. அதான் அடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஜோலி பார்த்துட்டு போயிருங்க, என்கிட்ட பேசாதீங்க, உங்க கூட பேசவே மாட்டேன். உன் கோபம் போறதுக்கு நான் வேணா ஒண்ணு செய்யறேன். கண்ணத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை, கண்களிலே இந்த கண்ணீர் அது ஆறாரே. கண்ணவனே உன் விழியால் என் விழி மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு, ஆரிரரோ இவர் யாரு? உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியல தாமரை. நீ இன்னமும் குழந்தை மாதிரியே இருக்க, அதனாலதான் முத்தம் கொடுத்தேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கடி. யோ, நான் பொண்டாட்டிய என்கிட்ட அதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படியே இருக்க. மன்னிச்சிட்டேன், எங்கேயும் போகாதையா. சாரிடி. ஒன்றும் வேண்டாம். ஏய், உனக்கு செயல் தண்டனை ஆள் தண்டனை கொடுத்தாங்க. நீ என்ன இன்னைக்கு வெளிய வந்தா எப்படி வந்து தப்பிச்சு வந்துட்டியா? செயல் தண்டனை கொடுத்தா செயலுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்களோ, வெளியில வரமாட்டாங்களா? நீங்க தாண்டி எவ்வளவு வந்து மக்கள், நீ ஆத்தாவா பெத்ததாடி கேட்கிறேன். நல்லா அசிங்கமா கேட்டு வேண்டி உடையலா உள்ள மயன் செயல் நடக்கையா ஒருத்தி வந்து எட்டி பாத்தீங்களாடி. அதே வந்துட்டேன், இனி நான் வந்துட்டேன்ல, இனி என்ன நடக்குது மட்டும் பாரு. யோ, நீ எப்படி வெளியே வந்த? உனக்கு விட மாட்டேன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்களே. மீனாட்சி எப்படி இருந்தாலும் வெளியே வந்திருப்பாரு. உன் அப்பா நீ சொன்னாதையும் தெரியும், பொறு. ஓ, இந்த ரத்த குடும்பிக்காரி இங்கதான் இருக்காளா? சரியா போச்சு. யோ, என் அக்காக்கு மரியாதை கொடுத்து பேசியா? என்ன மாதிரி பேசிக்கிருக்க? ஓ ஜோலியா பாரு, மூஞ்சிய உடச்சு போடுவேன். என்ன உன் அக்காக்காரி அவளே ஓசில ஏன் வீட்டுல சோறு நான் உட்காந்துட்டு இருக்கா, இவள வீட்டுல வச்சிருக்க. நாளைக்கே பெட்டி படிக்க தூக்கி கிளம்புறா. இனிமே இந்த வீட்டுல நான் இருப்பேன். நான் இருக்கிற வீட்டுல நான் யாரு சொல்றேன் அவங்க மட்டும்தான் இருக்கணும். ஏன் மாமா எப்படி வெளியே வந்திய? தப்பிச்சு வந்துட்டீங்களா? ஏய் என்ன, நான் இங்க இல்லாதனால ரொம்ப பொழப்பேறிக்கிச்சு போல வந்துட்டேன்ல. இனி நடக்கிறத மட்டும் பாரு. முத்துவேல் இருக்கிற இடத்துல இனி பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். எப்படி வந்தனா, ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் ஒண்ணு சொல்றாங்கல்ல, அப்ப ஒவ்வொரு ஜெயிலையும் பொது மன்னிப்புன்னு சொல்லி ஆளுகளை வெளியே விடுவாங்க. அதுல அவங்க கிட்ட நடிச்சு நல்லா நடிச்சு ஏமாத்தி வெளியே வந்துட்டேன். இனி நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இனி இந்த வீட்டுல என்ன பொண்டாட்டி முந்தாணி புடிச்சு சுத்திக்கிறியாமா? வெக்கமா தெரியல? நான் இருந்த வரைக்கும் எல்லாம் சரியா இருந்துச்சு, ஆனா இப்ப எதுவும் சரி கிடையாது, நல்லா விளங்குச்சு. பாத்து போறேன். ஆமா, கொலை பண்ணிட்டு இப்படி நடிச்சு வெளியே வந்திருக்கீங்களே, உங்களுக்கே இம்புட்டு திமிரு இருந்தா இந்த வீட்டுக்குள்ள மருமகளா காலடி எடுத்து வச்சா எனக்கு எம்புட்டு திமிரு இருக்கும். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கிறீங்க. என்ன உங்களால முடிஞ்சா என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு காட்டுங்க. என்ன பிரிக்க முடியாது நினைச்சுக்கிறியோ? ஒரு நிமிஷம் ஆகாது எனக்கு. என்ன பிரிச்சு ஒரே பிரியா? யோ, பிரார்த்தனை வந்துட்டு வீட்டுல வந்து நின்றுட்டு வெண்ண மாதிரி பேசிக்கிருக்க. என் முன்னாடி நீ பிரிச்சுருவியா? நீ எங்க பிரிச்சுலேயே பாரு பாத்திரம் கொலை பண்ணிவிட்டு வெண்ண மாதிரி இருக்கிருக்கான். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆகி போச்சோ? சரி ரமாவனே, சரி அந்த அளவுக்கு ஆகி போச்சுல, பாத்துக்கிருவோம். இந்த அம்மா அனாத மருமகளே, இன்னில இருந்து உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன யோ நிறுத்து, யார பார்த்தா அனாதன்னு சொல்லிக்கிருக்க? அம்புடுதே பாத்துக்க. என்ன இன்னைக்கு என் முன்னாடி பார்த்து அனாதன்னு சொல்லிக்கிருக்க? என் முன்னாடி நான் இருக்கேன். யாராலும் என் முன்னாடி அனாத நீங்க அவங்க நாக்கு பூரா இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். என்ன நினைச்சிருக்கீங்க? மாமனாரே, உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கிறங்க, சரியா? இனி நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கொலை பண்ணிட்டு இப்படி தைரியமா சுத்துற உங்களுக்கு இப்படி திமிரு இருந்தா கெத்தா தெரியல. எனக்கு எதை நினைச்சு நான் கவலை பண்ண அவசியம் கிடையாது. நான் அனாதை கிடையாது. எனக்கு என் புருஷன் இருக்கான். என் புருஷன் தான் இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு கிடையாது. என்ன, எனக்கு என் புருஷன் தான் எல்லாம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்க மாமனாரே.
வருதம்மா நாணத்தினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா? இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா? மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நான்